ஸ்ரீமத் தேவி பாகவதம் திதிய ஸ்கந்தத்துல 12வது அத்தியாயம். 2வது ஸ்கந்தத்துல 12வது அத்தியாயத்துல ஆஸ்திகனோடு உத்பவமும் தேவி பாகவத மகாத்மியமும் வர்ணிக்கப்படுறது. சூதனாக்கும் சவனவாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். சூதன் ஆரம்பிக்கிறதாயிட்டு அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதுக்கப்புறமா வியாசனும் ஜனமேஜயனுமா இருக்கிற அந்த பேச்சுவார்த்தை இதுல சொல்லப்படுறது. 1வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் தஸ்ய வியாச சத்யவதி சுதா உவாஜ வஜனம் தத்ர சபாயாம் நிருபதிம் சதம். தது ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய வியாசஹ சத்யவதி சுதஹ உவாஜ வஜனம் தத்ர சபாயாம் நிருபதிம் சதம். ஜனமேஜயன் சொன்னதை கேட்டுட்டு சத்தியவதியோடு புத்திரனான வியாசர் சதசில வச்சுட்டு அந்த ஜனமேஜய ராஜா கிட்ட இப்படி சொன்னார் அப்படின்னு சூதன் ஆரம்பிச்சு வைக்கிறார். എന്നിട്ട് வியாசர் சொல்ற மாதிரியே இங்க சொல்லப்படுறது. அதனால வியாச உவாஜா. 2வது ஸ்லோகம். ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷ்யாமி புராணம் குஹ்யமத்புதம் புண்ணியம் பாகவதம் நாம நானாக்யானயுதம் சிவம். ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷ்யாமி புராணம் குஹ்யமத்புதம் புண்ணியம் பாகவதம் நாம நானா ஆக்கியானயுதம் சிவம். ராஜாவே கேளுங்கோ, ரொம்ப ரொம்ப குஹ்யம், ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாவும் இருக்கிற, அற்புதம் ஆச்சரியமாவும் இருக்கிற, புண்ணியமாவும் இருக்கிற, நானா கதைகளால அலங்காரம் பண்ணி இருக்கிற, சிவம் மங்களமா இருக்கிற பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை நான் சொல்லித்தரேன். தேவி பாகவதத்தை சொல்லித்தரேன். ரொம்ப காலம் முன்னால ஜகல்காரு அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு முனி சர்வ ஆசக்தியும் இல்லாதவனாயிட்டு வனங்கள் தோறும் சுற்றி சஞ்சரிச்சுட்டு இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு காட்டுல போனோன்னு வயசான கொஞ்சம் தபசர்கள் தலகிழாயிட்டு நின்று தபசு செய்யறத பார்த்தார். ஜகல்காரு அவகிட்ட போயிட்டு கேட்டார், வயசான தபசர்களே, நீங்கள் என்னத்துக்காக இப்படி தலகிழாயிட்டு நின்று தபசு பண்ற? அவ சொன்னா, எங்களுக்கு சந்ததிகள் இல்லை, சந்ததிகள் இல்லாதவா அதோலோகத்துல போய் பதிக்க வேண்டவாளாக்கும். அதனால நாங்கள் இப்பவே அதோலோகத்தை பார்த்துண்டு தபசு செய்யறோம். அதனாலேயாக்கும் தலகிழா தபசு செய்யறோம். எங்களோட வம்ச பரம்பரையில ஒரே ஒரு குமாரன் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்கார். அவனும் சந்நியாசம் സ്വീകരിച്ച് நித்திய பிரம்மச்சாரியாயிட்டு அலைஞ்சு நடக்கிறான். அவனுக்கு சந்ததிகள் உண்டாகும் அப்படின்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. நாங்கள் அவனோடு பிதாக்களும் பிதாமகர்களும் பிரபிதாமகர்களும் எல்லாம் ആക്കും. സന്തതിയില്ലാത്ത കുറവ് 3 തലമുറയ്ക്ക് ബാധിക്കും. அந்த 3 തലമുറക്കാരാளாக்கும் நாங்கள். எங்களோடு அவசேஷிக்கிற அந்த சந்ததியோடு பேரு ஜகல்காரு அப்படின்னாக்கும். அப்படி ஒரு சின்ன முனிய நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஜகல்காரு பயந்து வரச்சான். என்னோடு அப்பாவும் பிதாமகனும் பிரபிதாமகனும் ഒക്കെ எல்லாம் ஆக்குமா நீங்களாக்குமா இப்படி சங்கடங்களை அனுபவிக்கிறார்? அவரு தொழுதுண்டு சொல்றார், நானாக்கும் அந்த மகாபாபியான ஜகல்காரு எனக்கு மன்னிப்பு தாங்கும். அப்படியாக்குமா நான் ஒண்ணு பண்ணு, நீ சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு புத்திரனை ஜனிப்பிச்சு எங்களுக்கு சல்கதி வருத்தித்தா அப்படின்னு ஜகல்காரு சமாதானப்படுத்துறார் அவளை. உங்களோட ஆഗ്രഹ பிரகாரம் நான் പ്രവർത്തിக்கிறேன். ഒരു കന്യകയെ എനിക്ക് ആരാതും ഭിക്ഷയായിട്ട് തരണം. അവളോട് പേര് എന്നോട് പേര് மாதிரியே ஜகல்காரு அப்படினே இருக்கணும். இப்படி வேணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நிச்சயிச்சிருக்கிற ஒரு சபதமாக்கும். அப்படி ஒரு சேர வந்தானாக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களோட சல்கதிக்காக உன்னோட சபதம் சாதிக்கட்டும் அப்படின்னு அவ அனுகிரகம் கொடுத்தா. அதுக்கப்புறமா கடின தபஸ்லேருந்து அவ மீண்டு வந்தா. ஜகல்காரு
மறுபடியும் அந்த வனங்கள் ஃபுல்லா இப்படி சுற்றி சஞ்சரிச்சார். அந்த காலகட்டத்துல வாசுகி அப்படிங்கிற சர்பேஸ்வரனுக்கு ஜகல்காரு அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு சகோதரி இருந்தா. ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிற நாக கன்யகையாக்கும் அவள். ஜகல்காரு வனம் வழியா சஞ்சரிக்கிறத வாசுகி தங்கையோடு கூடிட்டு ஜகல்காரியோடு கிட்டக்க போய் சொன்னா, உங்களோட சபதம் திவ்ய ஞானத்தால நான் தெரிஞ்சுட்டேன். இவள் என்னோடு தங்கையாக்கும். இவளுக்கு பேரு ஜகல்காரு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு பிச்சையாயிட்டு இந்த தங்கைய உங்களுக்கு தரேன். இவளை സ്വീകരിச்சுண்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குங்கோ. இவளோடு பேரும் ஜகல்காரு ஆக்கும், உங்களோட பேரும் ஜகல்காரு ஆக்கும். அப்படி உங்களோட பத்னியாயிட்டு இருக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் பிரம்மா இவளை இப்படி சிருஷ்டிச்சது. உங்களுக்கு திவ்யனான ஒரு புத்திரன் இந்த ஜகல்காரு அப்படிங்கிற என்னோட தங்க கிட்டேந்து உண்டாகும். நான் உள்பட சர்வ சர்ப்பகுலங்களோடு சாபங்களையும் இல்லாம பண்றதுக்கு ஜனிக்கிற புத்திரனாக்கும், உங்களுக்கு ஜனிக்க போற புத்திரன் அப்படின்னு. வாசுகி பரமசிவனோடு ஆபரணமான சர்ப்பேஸ்வரனாக்கும், ஜகல்காரு கஷ்யபனோடு மானச புத்திரியாக்கும். வாசுகியோடு டைரக்டான ஒரு சகோதரி கிடையாது. இருந்தா கூட அவ ஒரே அப்பாவோடு புத்திரர்கள் ஆனதுனால சகோதரி சகோதரர்களாக்கும் அப்படிங்கிறது தேவி பாகவதத்துல நமக்கு பார்க்கிறதுக்கு சாதிக்கும். ஜகல்காரு பதில் சொல்ற, சர்பேஸ்வரா நீங்கள் பரமசிவனோடு பூஷணம் ஆனதுனால நான் உங்களை நமஸ்காரம் பண்றேன். உங்களோட தங்கைய என்னோட தர்ம பத்னி ஆயிட்டு സ്വീകരിக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விஷயமானா கூடியும் நான் சொன்ன விஷயத்தை அவள் கேட்கல அப்படின்னா உடனடியா நான் அவளை உபேட்சிப்பேன். அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். என்னோட மனசுக்கு ஒரு சின்ன விஷயம் பிடிக்காதக்கு இருக்கிற மாதிரி இவள் பிரவர்த்திச்சா கூடியும் இவளை என்னோட மனைவி ஸ்தானத்திலிருந்து நான் உபேட்சிப்பேன் அப்படிங்கிறத நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு ஜகல்காரு சொல்லிட்டு வாசுகியோடு தங்கையான ஜகல்காருவை திருமணம் பண்ணிக்கிறார். എന്നിട്ട് ജഗൽക്കാരു തന്നോട് മനവിയോട് കൂടിയിട്ട് പരമാനന്ദത്തോട് കൂടിയിട്ട് വനത്തിലെ ഒരു പർണശാല ഉണ്ടാക്കി വാഴുന്നുണ്ട് വന്നാർ. ജഗൽക്കാരു മനവിയോട് കൂടിയിട്ട് സന്തോഷത്തോട് കൂടിയിട്ട് അപ്പടി കാനനത്തിലെ വാഴുന്നുണ്ടിരിക്കത്ത ഒരു നാളേക്ക് மனைவியோடு மடியில தலை வச்சு படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தார். நேரமான சந்தியாக போறது. சந்தியா சமயத்துல சந்தியாவந்தனம் பண்றதுக்காயிட்டு மனைவியான ஜகல்காரு கணவரான ஜகல்காருவை எழுப்பினா. கணவர் தூங்கறத எழுப்பி விடுறது தர்மம் இல்லை. ஆனா சந்தியாவந்தனம் செய்யாம சந்தியா நேரத்துல படுத்து தூங்குறதும் தர்மம் இல்லை. இப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் தூக்கத்திலேருந்து எழுப்பினா. சந்தியாவந்தனத்துக்கான டைம் ஆனதினாலேயாக்கும் நான் எழுப்பினேன், பொறுக்கணும் அப்படின்னு சொல்லறா. கணவரான ஜகல்காரு கோபத்தோடு கூடிட்டு சொல்றார், பதிபக்தியும் பாதிவிரத்தியவும் உள்ள ஒருத்தியாக்கும் நீ, அது நான் சம்மதிக்கிறேன். ஆனா நீ என்ன தூக்கத்திலேருந்து எழுப்பினாய், பர்த்ரு சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருந்த நீ இப்போ என்ன தூங்க விடாம எழுப்பி விட்டுருக்காய். சந்தியாகத்த எந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் எந்திருக்கலை அப்படின்னாக்கா எந்திருக்கிற வரைக்கும் ஆதித்யன் அஸ்தமிக்க மாட்டார், அதை நீ தெரிஞ்சுக்கோ. அத்தனை மகத்துவம் எனக்கு இருக்கு. அது உனக்கு கிரகிக்கிறதுக்கு திராணி இல்லை. என்னோட சுகநிதிரைக்கு பங்கம் வருத்தினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. என்னோட சத்திய பிரதிஜை அனுசரிச்சு உன்னை நான் இப்போ உபேட்சிக்கிறேன். மனைவியான ஜகல்காரு அழுதுண்டு சொல்றா, தூக்கத்துல எழுப்பினேன் அப்படின்னா உங்களோட நன்மைக்கு வேண்டிட்டு இல்லவா எழுப்பினேன். சந்தியாவந்தனம் முடங்கினானா உங்களுக்கு தர்ம பிரம்சம் உண்டாகுமே, அதை பயந்துட்டு இல்லவா எழுப்பினேன். உத்தமையான பத்னியோடு அந்த கடமையாக்குமே நான் செஞ்சேன். அல்லாதக்கு உங்களை நான் ஒருபோதும் உங்களோட மனசுக்கு இஷ்டமில்லாத ஒண்ணுமே நான் பிரவர்த்திக்கலை.
கணவரான ஜகல்காரு சொல்றார், உத்தம ஸ்திரீகளில சர்வோத்தமையாக்கும் நீ அப்படிங்கிறதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை எனக்கு. நீ ரொம்ப சிரஷ்டையாக்கும். சத்தியலங்கனம் செய்யறதுக்கு உன்னோட கணவரை நீ பிரேரிப்பிக்க கூடாது. அதனால நான் உன்னை உபேட்சிக்கத்தான் போறேன். வம்சமாதாவான கத்ருவோடு சாபத்தால நாகங்களோட வர்க்கம் அக்னியில பதிச்சு நசிக்கும் அப்படின்னு கருதிட்டு அந்த சாபத்திலேருந்து நாகங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு திராணி இருக்கிற ஒரு மகன் எனக்கு உண்டாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அண்ணாவான வாசுகி என்ன உங்களுக்கு கன்னியாதானம் செஞ்சு தந்த. அந்த ஆசையும் இப்ப நிராசையாயிடுத்து அப்படின்னு ஜகல்காருவான மனைவி சொல்லறா. கணவரானா சொல்றார், நான் சொன்ன அந்த சத்தியத்தை மீற மாட்டேன் அப்படின்னு. மனைவியான ஜகல்காரு சொல்றா, வம்சமாதாவான கத்ருவோடு சாபம் காரணம் நாகவர்க்கங்கள் எல்லாம் அக்னியில பதிச்சு நசிக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த சாபத்திலேருந்து காப்பாத்துறதுக்கா திராணி இருக்கிற ஒரு புத்திரன் எனக்கு உண்டாகும் அப்படின்னு நினைச்சுண்டாக்கும் அண்ணாவான வாசுகி என்ன உங்களுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார். இப்போ நீங்கள் என்ன உபேட்சிச்சானா எனக்கு எப்படி புத்திரன் பிறக்கும் அப்படின்னாக்கும் கேட்கறா. ஜகல்காரு மனைவியான ஜகல்காருவை ஆசுவாசப்படுத்துறார். சத்குண சம்பன்னையான பிராணப்பிரியே, நீ பயந்துக்காதே. திவ்யனான ஒரு புத்திரன் உன்னோட உதரத்துல வளர்றது. ஒரு சுப முகூர்த்தத்துல அவன் ஜனிச்சு சர்ப்ப வம்சத்துல நிலநாட்டுவன். இது சத்தியமாக்கும். உன்னை பிடிக்காதக்கெல்லாம் உன்னை நான் உபேட்சிக்கிறேன். சர்வ விஷயத்திலையும் நான் இப்ப விரக்தனாக்கும். புண்ணிய சரிதையான ஜகல்காரு அப்படின்னாக்கும் கூப்பிடுறார் கணவனான ஜகல்காரு. பக்தி விசுவாசத்தோடு கூடி இப்போ உனக்கு உண்டாகிற சிரஷ்டனான புத்திரனோட மகத்துவத்தை பார்த்து உனக்கு மனசு ஆனந்தத்துல ஆறாடு. நீ மனஸ்தாபம் இல்லாதக்கு உன்னோடு அண்ணாவோடு அந்த வாசுகியோடு சந்நிதிக்கு கிளம்பிப்போ. நான் தபசு பண்றதுக்கு போறேன். உன்னோடு கணவருக்கு யாத்திரைக்கான அனுமதியத்தா அப்படின்னு கேட்கிறார் கணவரான ஜகல்காரு மனைவியான வாசுகியோடு தங்கையான ஜகல்காரு கிட்ட. ஜகல்காரு அதுக்கப்புறமா வனத்துல யாத்திரையாகிட்டு போனார். மனைவியான ஜகல்காரு வனத்துக்குள்ள போனா. விரக துக்கமும் மனோவேதனையும் அனுபவிச்சுட்டு அவள் அண்ணாவான வாசுகிட்ட போய் சர்வ விவரங்களையும் சொன்னா. வாசுகி தங்கைய சமாதானப்படுத்தி நாகலோகத்துல வசிக்கிறதுக்கு சொன்னார். கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு அதி தேஜஸ்வியான ஒரு குழந்தை பிறந்தது. சர்ப்பங்களோடு வம்ச ரட்சகன் ஜனிச்சாச்சு அப்படிங்கிற ஆஹ்லாதத்தோடு கூடிட்டு சர்ப்பகுலம் எல்லாம் ஆனந்த நிறுத்தத்துல துள்ளிச்சாடிட்டு. வாசுகி அந்த குழந்தைக்கு அஸ்திகன் அப்படின்னு நாமகரணம் செஞ்சார். சந்திரக்கலை மாதிரி அவன் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே வந்தான். சின்ன வயசுலயே திவ்யத்துவம் தபோனிஷ்டையும் தகஞ்ச ஒரு குமாரன் ஆயிட்டு அவன் வளர்ந்தான். செவன மகர்ஷிய ஆச்சாரியனாயிட்டு சிகரிச்சு செவன மகர்ஷியிலேருந்து வேதாந்தங்களும் உபனிஷ சாஸ்திரங்களும் அபியசிச்சான். அதோடு கூடிட்டு தபசும் அனுஷ்டிச்சான். வித்யாபியாசமும் தபசித்தியும் கைவந்தோன குரு கிட்ட അനുഗ്രഹം വാങ്ങിയിട്ട് அஸ்திகன் நமஸ்காரம் பண்ணினார். குரு ஆசீர்வாதம் பண்ணினார். நீ சர்வ சித்தியோடு கூடிட்டு சர்வ விஞ்ஞான சம்பத்தாயிட்டு வாழ்வாய் அப்படின்னு. அப்படி செவன குருவோடு அனுகிரக ஆசீர்வாதங்களோடு கூடிட்டு குருகுலம் விட்டு அம்மாவோடு பக்கத்துல வந்து சேர்ந்தார் அஸ்திகன். ஒரு யுவ மகர்ஷியோடு பாவத்துல அஸ்திகன் வாழறதுக்கு ஆரம்பிச்சார். அந்த அஸ்திகனாக்கும் நம்ம இந்த கதையில பார்க்கிறோம். வாசுகியோடு தங்கை ஜகத்காரு.
அந்த ஜகத்காரு அப்படிங்கிற தங்கைய ஜகத்காரு அப்படிங்கிற முனிக்கு வாசுகி திருமணம் பண்ணி கொடுத்தார். அதுல பிறந்த புத்திரனாக்கும் ஆஸ்திகன். அதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாசுகியோடு அண்ணாவான அனந்தன் தபசுக்கு போறத பார்த்துட்டு வாசுகியும் அம்மாவான கத்ருவையும் சகோதரங்களையும் எல்லாம் வெடிஞ்சு வனத்துக்கு யாத்திரையானார். கைலாச நாதனை தபசு செய்யறதுக்கு ஆரம்பிச்சார். ரொம்ப டீப்பான வாசுகியோட பக்தியை பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடான பரமசிவன் பிரத்யட்சப்பட்டு என்ன வரம் வேணுமானாலும் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். வாசுகி தொழுதுண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றார், எனக்கு உங்களோட திருவுடலை கண்டு ஆனந்திக்கிறதுக்கான பாக்கியம் உண்டாகணும், எப்பவும் உங்களை தொட்டுண்டே இருக்கணும். பரமசிவன் சொல்றார், நீ சொர்ண வர்ணமயமாயிட்டு மனோகரமான சர்ப்பமாயிட்டு என்ன டெய்லி பாக்குற சிச்சுவேஷன்ல இரு, என்னோட சரீரத்துல ஆபரணமாயிட்டு இருந்துக்கோ. வாசுகி அன்னையிலேந்து மிருத்யுஞ்சயனாயிருக்கிற பரமசிவனோடு ஆபரணமாயிட்டு இருந்தார். பரமசிவனோடு பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி வாசுகி ஆனந்த கண்ணீர் வடிச்சார். பரமசிவன் வாசுகிய தூக்கி எழுப்பறதுக்கு கைய நீட்டினோன கை மேல ஏறி கையில கங்கணம் மாதிரி சுற்றி கிடந்தார். அதுக்கப்புறம் வாசுகி பரமசிவனோடு கழுத்திலையும் தலையிலையும் ஆபரணமாயிட்டு ஜொலிச்சார். இப்படியெல்லாம் பரமசிவனோடு அனுகிரகத்துக்கு தகுதி இருக்கிற வாசுகி கத்ருவோடு சாபத்தால கொஞ்சம் கவலையா இருந்தார். அந்த காலகட்டத்திலேயாக்கும் வாசுகி தன்னோடு தங்கையான ஜகல்காரு அப்படிங்கிற பேர் இருக்கிற தங்கைய ஜகல்காரு அப்படிங்கிற முனிகுமாரனுக்கு கன்னியாதானம் செஞ்சு கொடுத்தது. பாலாழி மதன காலத்துல மந்தர பர்வதம் பாலாழியிட போட்டு கடையறதுக்கான கயராயிட்டு உபயோகிச்சது பரமசிவனோடு ஆபரணமாயிருக்கிற இந்த வாசுகியே ஆக்கும். கத்ருவும் வினதையும் തമ്മില ഉണ്ടാന ഒരു ചണ്ടയ്ക്ക് കാരണം பாலாழி மதனத்திலிருந்து கிடைச்ச உச்சை சிரவசு அப்படிங்கிற பியோர் வயிற்றுல இருக்கிற குதிரையாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பாக்குறோம். பாலாழி மதனம் கிருதயுகத்துல நடந்த கதையாக்கும். அதுக்கு முன்னாலேயாக்கும் தேவர்களும் அசுரர்களும் யட்சர்களும் ரட்சசுகளும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் அதே மாதிரி கத்ருவோடு 1000 சர்ப்ப புத்திரர்களும் அதே மாதிரியே வினதையோடு புத்திரர்களான சூரியனோடு ஆதித்யனோடு ரதத்தோடு சாரதியும் அதே மாதிரி இன்னொரு புத்திரனான கருடனும் உண்டானது. வினதையோடு முதல் புத்திரனாக்கும் ஆதித்யனோடு சாரதியாயிட்டு இருக்கிறது இரண்டாவது புத்திரனாக்கும் கருடன். கத்ருவோடு புத்திரர்களாக்கும் 1000 புத்திரர்களாக்கும் அனந்தன் வாசுகி தொடங்கின 1000 நாகசிரஷ்டர்கள். இத பார்க்கணுமானா நம்ம கொஞ்சம் விஷயங்களை இங்க பார்க்கணும். ஆல்ரெடி ஸ்ரீசுக பாகவதத்துல கருடனோட கதைகளெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும்.
இருந்தா கூட இதுல மறுபடியும் பார்க்கலாம். தேவி பாகவதத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னால, அந்த கதைக்கு போறதுக்கு முன்னால ஜனமேஜயனுக்கு வேதவியாசர் சொல்லி கொடுக்கிற கதைகள், அதுல கத்ருவோடு கதை, வினதையோடு கதை, கருடனோடு கதை, நாகங்களோடு கதை, ஆஸ்திகனோடு கதை, இதெல்லாம் இருக்கு. அதனால இங்கேயும் നമ്മൾ അതൊന്ന് ഓട്ടമാ பார்த்துடலாம். ഭൃഗുവ மாதிரியே മരീചിയും ബ്രഹ്മദേവനോട് പുത്രനാക്കും. മരീചിക്ക് കശ്യപൻ அப்படின்னு ഒരു പുത്രൻ ജനിച്ചാർ. പ്രജാപതികളിലെ ഒരുത്തരാക്കും കശ്യപൻ. ദക്ഷ പ്രജാപതിയോട് 13 பெண் குழந்தைகளை கஷ்யபனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார் தட்ச பிரஜாபதி. അതിലെ 2 അഴകികളാക്കും കദ്രുവും വിനതയും. കദ്രു അക്കാവും വിനതൈ തങ്കയും ആക്കും. വർഷാവർഷം അനുഷ്ഠിக்கிற தபசுக்காயிட்டு வனத்துக்கு கிளம்பி போனார் கஷ்யபன். போறதுக்கு முன்னாடி மனைவிகளை கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னு 2 மனைவிகளுக்கும் சங்கடம் வந்து கண்ணீர் விட்டா. அதை பார்த்துட்டு கருணை தோணித்து கணவரான கஷ்யபனுக்கு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், உங்களுக்கு என்னவாக்கும் வரம் வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்கோ, நீங்கள் என்ன கேட்டானாலும் தரேன். உடனடியா கத்ரு கொஞ்சம் கூட யோசனை பண்ணாதைக்கு ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் ஆயிட்டு ஒரு வரத்தை கேட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப வீரிய பலம் இருக்கிற 1000 சர்ப்ப சந்ததிகள் புத்திரர்களாயிட்டு வேணும். கஷ்யபன் கேட்கிறார், என்னவாக்கும் இப்படி ஒரு விசித்திரமான வரத்தை நீ கேட்டாய், பரவாயில்லை விடு, எல்லாம் விதிதான், உனக்கு நான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரத்தை தரேன். அதுக்கப்புறமா வினதை கிட்ட கேட்கிறார் கஷ்யபன், நீ என்ன பேசாம நிக்கிறாய், உனக்கு ஒன்னும் வரம் வேண்டாமா? அப்போ வினதை கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சொல்லறா, கத்ருக்கு உண்டாகிற புத்திரர்களை விட ரொம்ப ரொம்ப வீரிய பலத்தோடு கூடி இருக்கிற 2 புத்திரர்கள் மட்டும் போரும், எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம். கஷ்யபன் அதுக்கும் வரம் கொடுத்தார். എന്നിട്ട് சொன்னார், உங்க 2 பேருக்கும் குழந்தைகள் நீங்கள் கேட்ட மாதிரியே ஜனிக்கும், முட்டைகளாயிட்டாக்கும் நீங்கள் பிரசவிப்பேள். அந்த முட்டைகள் உடஞ்சு போகாதக்கு பத்திரமா சூட்சிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மரீஜி புத்திரனான கஷ்யபன் தபசுக்காயிட்டு வனத்துக்கு கிளம்பி போனார். கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு கத்ரு 1000 முட்டைகளும் வினதை 2 முட்டைகளும் பிரசவிச்சார். 500 வருஷங்கள் முடிஞ்சோன கத்ருவோட முட்டைகள் 1000 பொட்டி விரிஞ்சு 1000 நாகங்கள் வெளியில வந்தது. வினதையோட முட்டைகள் அப்பவும் முழுசாவே இருக்கு, உடஞ்சிட்டு இல்லை. பொறுமையில்லாதக்கு டெய்லி போய் போய் பார்த்தா முட்டைகள் அப்படியே இருக்கு. அக்காவோடு எல்லா முட்டைகளும் விரிஞ்சு குழந்தைகள் உண்டாயாச்சு. 1000 குழந்தைகளை கேட்டா 1000 குழந்தைகளும் கிடைச்சாச்சு. நான் 2 குழந்தைகளா மட்டும் தான் கேட்டேன். இந்த 2 குழந்தைகளோடு அந்த உருவமும் இந்த மொட்டைக்குள்ளையாக்கும் இன்னும் இருக்கு, இன்னும் வெளியில வந்துட்டு இல்லை. பொறுமையே இல்லை. என்ன ஆகட்டும் ஆனதாகட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரே ஒரு மொட்டைய உடைச்சா. குழந்தைய பாக்குறதுக்கு அவ்வளோ ஆவல். உடைச்ச உடனே ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டு அதுக்குள்ளேந்து வந்தது, உஜ்வலமான பிரபையோடு கூடிட்டு வெளியில குதிச்சுது. എന്നിട്ടോ வானத்துக்கு பறந்தப்புறம் போச்சு. வினதைக்கு கையால தொடக்கூட முடியல. பாதி உருவம் தான் இருக்கு. முழுசான உருவம் இல்லாததுனால அனூரு அப்படின்னு அந்த குழந்தை உருவமில்லாத குழந்தை ஆயிடுத்து. வானவீதியில உயர்ந்த வேளையில அம்மாவை பார்த்து அந்த குழந்தை சொல்லிட்டு, டைம் ஆகாதக்கு
நான் ஜனிக்கிறதுக்கு முன்னால அந்த மொட்டைய ஒட்டச்சி என்ன வெளியில ஜனிப்பிச்சதுனால நான் இப்படி முழுசா உருவம் இல்லாம பறந்துட்டேன். இப்ப இந்த காலகட்டத்துல டைம் ஆகாதக்கு, பிரசவ டைம் ஆகாதக்கு, இயற்கையான பிரசவத்துக்கு முன்னால நம்ம அந்த கத்திய வச்சு கீறி சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியில எடுக்கிற மாதிரி ஆக்கும். அന്നത്തെ காலகட்டத்துல வினதை அந்த மொட்டைய பொட்டிச்சு குழந்தைய வெளியில எடுத்தா. அதனால நான் முழுசான உருவம் இல்லாதக்கு பிறந்துட்டேன். അതിനോട് ദോഷത്തെ അമ്മാവും അനുഭവിക്കണം. എന്നവാക്കും അതിനോട് ബലൻ அப்படின்னாக்கா, பெரியம்மையான கத்ருவோடு தாசியாயிட்டு நீங்கள் வாழுவேள் அம்மா. இனி இன்னொரு மொட்டை இருக்க, அதை பத்திரமா உடைக்காம வச்சுக்குங்க. என்ன உடைச்சா மாதிரி அந்த மொட்டைய உடைக்காம வச்சுக்குங்க. அதுலேருந்து உண்டாகிற அதி தேஜஸ்வியான பலம் இருக்கிற புத்திரன் அம்மாவோடு அந்த தாசித்துவத்தை தீர்த்து வைப்பன். இப்படி வினதைக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சத்தத்துல அம்மாக்கு சொன்னதுக்கு அப்புறமா சூரிய மண்டலத்துக்கு உயர்ந்து போயிட்டு ஆதித்யனோடு சாரதி ஆயிட்டு தீர்ந்தான் அந்த குழந்தை. அருணன் அப்படின்னு பேரு. ஆதித்யனும் ஒரு வகையில இந்த அருணனோடு சகோதரனாக்கும். காரணம் அதிதி தேவியோடு புத்திரனாக்கும் ஆதித்யன். துவாதச ஆதித்யர்கள் அதிதி தேவியோட புத்திரர்கள். அப்படி பார்க்கறத எல்லாரும் சகோதரங்கள் ஆயிட்டு வர்றது. வினதை துக்கத்தோடு கூடிட்டு வாழ்ந்தா. வெளியில வந்த குழந்தையானா பறந்து போச்சு, கையில தொடக்கூட முடியலை. மறுபடியும் நிறைய வருஷங்கள் முடிஞ்சு போச்சு. வினதை துக்கத்தை மறந்தா. இப்படி ஒரு மொட்டை இருக்கிறதையே மறந்து போனா. அது தன்னால விரியட்டும், இனி உடைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு அந்த வினதையும் கத்ருவும் தம்மில ஒரு போட்டி நடந்தது. பாலாழி மதனத்துல கிடைச்ச உச்சை சிரவஸ், அதனோட கலரு, அந்த குதிரையோடு கலரு என்னவாக்கும் அப்படின்னு அவ ரெண்டு பேரு தம்மில தர்க்கம் பண்ணினா. பாலாழி மதனத்திலேருந்து கிடைச்ச உச்சை சிரவஸ் அப்படிங்கிற குதிரைய அதனோட கலரு வெள்ளையாக்கும் அப்படின்னு வினதை சொன்னா. கத்ருவாக்கும் ஆரம்பிச்சு வச்சா. எப்ப பாரு சண்டைக்கு இருக்கிறதாக்கும் கத்ருவோடு வேலை. வினதைய சண்டைக்கு இருக்கிறதாக்கும் வேலை. வினதைய பிடிக்க மாட்டேங்கிறது, சபத்னி அல்லவோ. அதனால இந்த வினதைய எப்ப பாரு ஏதாவது வம்புக்கு இழுத்துட்டே இருப்பாள். அப்ப அன்னைக்கு சொன்னா, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், நீ கரெக்டா சொல்றியா இல்லையா பாக்குறேன் அப்படின்னு. அந்த உச்சை சிரவஸ் அப்படிங்கிற குதிரைய தேவர்களுக்கு கிடைச்சதே, அந்த உச்சை சிரவஸோட കളർ എന്നാന്ന് ആക്കും உன்னோட அபிப்பிராயம்? அப்ப வினதை சொன்னா, அது தேவலோகத்துக்கு போயிருக்கு அப்படின்னா அதனோட കളർ வெயிட் ஆக்கும், கரப்பா இருக்கிறதுக்கு ஒரு சாத்தியதையும் இல்லை. காரணம் தேவலோகத்துல நிழல் அப்படிங்கிறது கிடையாது, கருப்பு அப்படிங்கிறது இல்லை, சத்குணம் மட்டும்தானே இருக்கு. அப்ப அது வெள்ளை கலர் குதிரையாக்கும் அப்படின்னு. கத்ரு உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு வினதையன் கேட்டாலே. அப்ப கத்ரு சொன்னா, நீ சொல்ற மாதிரி அது பியூர் வெயிட் ஒன்னும் ஆகிறதுக்கான சாத்தியதையொன்னும் இல்லை. என்னோட அபிப்பிராயத்துல அந்த குதிரையோடு மேல ஏதாவது ஒரு கருப்பு கலர் மறுகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா. എന്നിട്ട് சொன்னா, நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம், பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா கத்ரு. அந்த பெட்டுல தோத்தவா ஜெயிச்சவாளோட ஜாஸ்தி ஆயிட்டு தீரணும். நானாக்கும் உங்ககிட்ட தோத்து போனேன் அப்படின்னா நான் நீ சொல்றதெல்லாம் கேட்பேன். இனி நீயாக்கும் தோத்தாய் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு. அப்படி அவ சொல்லிட்டு சொன்னா, நாளைக்கு நம்ம இத நேர்ல போய் கண்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த உச்சை சிரவஸ் அப்படிங்கிற குதிரைய போய் பார்த்துட்டு എന്നിട്ട് முடிவு பண்ணலாம் ஆருக்கு தாசி அப்படிங்கிற விஷயத்த அப்படின்னு. அடுத்த நாளைக்கு போய் பார்க்கறதுக்கு அவ ரெண்டு பேரும் ரெடியானா. கத்ரு யோசனை பண்ணினா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த வினதைய கொண்டு வந்தது நானாக்கும், எப்படியாவது ஜெயிச்சிடணும். இந்த வினதை புத்தி இருக்கிறவளாக்கும், சத்குணம் இருக்கிற தேவலோகத்துல
கருப்பு அப்படிங்கிற கலர் இருக்காதுங்கிறதுனாலேயாக்கும் உச்சை சிரவஸுக்கு வெள்ளை கலர் பியோர் ஒயிட் அப்படின்னு வினதை சொல்லியிருக்கா. அவ சொல்றது சரியாக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் அவளை ஜெயிக்க விடக்கூடாது. அவ சொன்னத தப்பு அப்படின்னு நிரூபணம் பண்ணணும். அதுக்கு நீ என்னவாக்கும் செய்யறது? குருட்டு புத்தியில ஒன்னும் வரமாட்டேங்கிறதே அப்படின்னு யோசனை பண்ணினா இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு என்னவாக்கும் ஒரு மார்க்கம்? தோத்து போயிட்டா அவள் சொல்றதெல்லாம் நான் இப்படி கேட்டு நடக்கணும். அதெல்லாம் யோசனை பண்ணி பாக்குறதுக்கே முடியல. എന്നിട്ട് 1000 நாக புத்திரர்களாக்குமே கத்ருக்கு உள்ளது. வினதைக்கானா ஒரு குழந்தை வானத்துக்கு உயர்ந்து போயிடுத்து, இன்னொரு குழந்தை வெளியில வந்துட்டும் இல்லை மொட்டையிலேருந்து. இப்ப குழந்தையிலாக்கி இருக்கிறா வினதை. எனக்கு ஆனா 1000 குழந்தைகள் இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் என்ன சொன்னாலும் கேப்பா. குழந்தைகளை கூப்பிட்டா நான் சொல்றது எல்லாரும் ശ്രദ്ധിച്ചു கேளுங்கோ. நான் இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். இப்போ உச்சை சிரவஸோடு வாலு மேல ஒரு கருப்பு கலர் மருது இருக்கு அப்படின்னு நான் வினதை கிட்ட சொல்லிட்டேன். இல்லை அப்படின்னு அவள் சொல்லி நிர்பந்தம் பிடிக்கிறா. நாளைக்கு நம்ம அதை போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி அதை போய் பார்த்துட்டு அந்த உச்சை சிரவஸ் பியூர் ஒயிட்டா இருந்தா நான் தாசி ஆகணும். நான் மட்டும் இல்லை, என்னோட 1000 குழந்தைகளான நீங்களும் அவளோட தாசி ஆகணும். அதனால அம்மாவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு வேண்டிட்டு 1000 குழந்தைகள் இருக்கீங்களே நீங்கள் ஆராது ஒருத்தர் உச்சை சிரவஸோடு அந்த தோலுக்குள்ள ஏறி உக்காந்துட்டு வாலோடு மேல ஒரு சின்ன டாட் மாதிரி உட்காருங்களே, பார்த்தானா மருகாக்கும்னு தோணணும் அப்படின்னு. கத்ருவோடு புத்திரர்களான நாகங்கள் 1000 பேரும் சொன்னா. 1000 பேர்ல கொஞ்சம் பேரு சொன்னா, கொஞ்சம் பேரு பேசாம இருந்தா. அதர்மமும் அதே மாதிரி ஏமாத்தலும் ஒன்றும் செய்யறதுக்கு அம்மாவான நீங்கள் எங்களை உபதேசிக்கப்படாது. நாங்கள் நேர்மையா நடக்கிறதுக்கு ஆഗ്രഹിக்கிறோம். அம்மாவும் சித்தியும் தம்மில எங்களுக்கு என்னவாக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் 2 பேரும் எங்களோட அம்மாக்களாக்கும். அதனால பொய் சொல்லி ஏமாத்தி சித்திய ஏமாத்துறதுக்கு எங்களை கூப்பிடாதுங்க. கத்ருக்கு கோபம் வந்தது. திடீர்னு புத்திரர்களாக்கும்னு கூடின்னு நினைக்கல. എന്നിട്ട് அந்த முடியாது சொன்ன கொஞ்சம் குழந்தைகள் உண்டே, 1000 குழந்தைகளில கொஞ்சம் குழந்தைகள் தான் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழந்தைகள் வாயே திறந்து பேசல, பேசாம அமைதியா இருந்தது. அப்போ கத்ருக்கு கோபம் வந்தோன, இப்ப ஆரெல்லாம் ஆக்குமோ முடியாதுன்னு வாயை திறந்து சொல்லியிருக்க, நீங்கள் அத்தனை பேரும் அக்னியில விழுந்து செத்து போயிடுவேள் அப்படின்னு சபிச்சா. ஜனமேஜயன் யாகம் பண்ணுவர், சர்ப்பய சத்திரம் நடத்துவர், அதுல போய் குதிச்சு விழுந்து இறந்து போயிடுவேள் அப்படின்னு சாபத்தை கேட்டு பயந்து பேசாக்கி இருந்த குழந்தைகளில ஒரு குழந்தை ரொம்ப நடுங்கி போச்சு. ஐயோ, பேசாக்கி இருந்தாலும் சிலப்போ இந்த அம்மை சபிச்சுப்படுவாள், பேசாம நம்ம அம்மா சொன்னதை கேட்டுடலாம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன குழந்தை கருப்பு கலர்ல இருக்கிற சர்ப்பம் அம்மாவோடு அந்த ஆக்ரகத்தை சாதிச்சு கொடுத்தது. உச்சை சிரவஸோடு வாய் வழியா உள்ள போச்சு. ஒரு ரோமம் மாதிரி அந்த குதிரைக்கே தெரியாம உள்ள போயிட்டு வாலோடு தோலுக்குள்ள ஒரு சின்ன கருப்பு கலர் மருகு மாதிரி பற்றி பிடிச்சு கடந்தது. அடுத்த நாளைக்கு கத்ருவும் வினதையும் கூடிட்டு குதிரையோடு பக்கத்துல போய் செக் பண்ணினோன வாலு மேல ஒரு சின்ன கருப்பு டாட் இருக்கிறதாயிட்டு காணப்பட்டது. பந்தயத்துல போட்டியில கத்ரு ஜெயிச்சதுனால அன்னையிலேருந்து வினதை கத்ருவோடு தாசி ஆயிட்டு இருந்தா. அம்மாவோடு ஏமாத்தலும் பொய் பேசலும் இந்த மாதிரி இருக்கிற கேரக்டரை பார்த்துட்டு கத்ருவோடு புத்திரர்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சங்கடம் உண்டாச்சு. வினதையாகட்டும் ஏமாத்துக்காரியான அக்காவான கத்ரு கிட்ட எந்த விதமான விரோத பாவமும் காட்டலை. போட்டியில தோத்துட்டாக்குமே தாசியானோ. வினதையோடு அந்த நல்ல சுபாவம். கத்ருவோடு புத்திரர்களை சொந்தம் புத்திரர்களாயிட்டே நினைச்சு வளர்த்தினான். தன்னோடு ஒரு புத்திரன் வானத்துக்கு பறந்து போயாச்சு, இன்னொரு புத்திரன் ஆனா மொட்டைக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டும் இல்லை. அப்ப கத்ருவோடு புத்திரர்களை சொந்தம் புத்திரர்களாயிட்டு வளர்த்தினான். அந்த டைம்ல கஷ்யபன் தபசு முடிஞ்சு வந்தார். விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டும் அவரு
மௌனமாயிருந்தார். காரணம், இதெல்லாம் விதியோடு விலாசமாயிட்டு அவரு தெரிஞ்சின்றார். அதனால அவரு அமைதியா இருந்தார். வினதை கத்ருவோடு தாசியாயிட்டு மாறினதுக்கு அப்புறம் 500 வருஷங்கள் தாண்டிட்டு வினதை பிரசவிச்ச அந்த மொட்டை ஆரோடு கண்ணிலையும் காணாத ரகசியமான ஒரு இடத்துல வினதை சூட்சிச்சு வச்சிருந்தா. ஒரு நாளைக்கு அந்த அண்டம், அந்த முட்டை தனியா விரிஞ்சு ஆச்சரியமான பிரகாசத்தோடு கூடின ஒரு பட்சி ராஜா அங்க ஜனிச்சார். அத்யுஜ்வலமான நெருப்பு மாதிரி இருக்கிற பிரகாசம் அந்த டைம்ல உண்டாச்சு. பிரளயம் வரதுக்காச்சோ அப்படின்னு நினைச்சு தேவர்கள் எல்லாம் அக்னி பகவான தியானிச்சா. கல்பம் முடிஞ்சு கல்பத்தோடு கடைசியிலே ஆக்குமே பிரளயம் உண்டாகிறது. அப்போ பிரம்மாவோடு ஒரு பகலாக்குமே கல்பம். அந்த பகல் முடியற சமயத்துல அக்னி ஜுவாலகள் பெருசா உண்டாகும், புயல் காற்றுண்டாகும், அதுக்கப்புறமாவாக்கும் பிரளயம் உண்டாகிறது. அப்ப அதனால இங்க பெரிய அத்யுஜ்வலமான பிரளயம் உண்டானோன்னு தேவர்கள் எல்லாம் பிரளயம் மறுபடியும் வருதோ அப்படின்னு நினைச்சிட்டா. എന്നിട്ട് அக்னி தேவனை பிரார்த்திச்சா. அக்னி தேவன் பிரத்யட்சப்பட்டுட்டு தேவர்கள் கிட்ட சொன்னார், இது என்னோடு பிரகாசம் கிடையாது, கஷ்யப பத்னியான வினதையோடு புத்திரனாயிட்டு ஜனிச்ச கருடனோடு உஜ்வலமான பிரகாசமாக்கும் இது அப்படின்னு. உடனடியா தேவர்களும் மாமுனிகளும் கூடி கருடனை துதிச்சோன்னு அத்யுஜ்வலமான அந்த ஒரு பிரகாசம் கொஞ்சம் கம்மியாயி எல்லாருக்கும் பாக்குற மாதிரி கருடன் அங்க முன்னால நின்னார். ஜனிச்ச உடனே கருடன் நவ யௌவன யுக்தனாயிட்டு பவிச்சார். முட்டையிலேந்து விரிஞ்ச விவரம் வினதை தெரிஞ்சுண்டா. குழந்தைய பாக்கிறதுக்கு ஆசையோடு கூடிட்டு வினதை அங்க போறதுக்கு கிளம்பின அந்த டைமில தன்னோட திவ்ய திருஷ்டியால அம்மா இருக்கிற இடத்த தெரிஞ்சுட்டு அந்த பட்சி சிருஷ்டனான இருக்கிற கருடன் அம்மாவோடு முன்னால வந்து அம்மாவோடு பாதத்துல நமஸ்காரம் பண்ணின. கத்ருவும் வினதையும் ஆரம்ப காலகட்டங்களிலெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களிலேந்தே கஷ்யபன் அவளை திருமணம் பண்ணின காலகட்டங்களிலேந்தே ஒரே இடத்துலதான் வசிச்சுட்டு இருந்தா. வினதை புத்திரன் கிட்ட ஆனந்த கண்ணீர் விட்டு சொல்லறா, உன்னை பாக்கிறதுக்கு வேண்டிட்டு எத்தனை வருஷங்களாயிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வினதை புத்திரனை கட்டி பிடிச்சுண்டா, முத்தமிட்டா. கத்ருவோடு பாதத்திலையும் கருடன் நமஸ்காரம் பண்ணினோன்னு கத்ரு கருடனை பார்த்த மாதிரி கூடியும் பாவிக்காதக்கு மூஞ்சிய திருப்பிண்டு போன. கருடன் கத்ரு அப்படிங்கிற பெரியம்மை தன்னோட அம்மையான வினதை இப்படி எல்லாரோடு கூடிட்டும் அங்க வசிச்சார். கத்ருவுக்கும் குழந்தைகளுக்குமாக பல பல வேலைகளையும் அம்மா பண்ணறத பார்த்துட்டு இருந்தார். ஆனா அம்மை பெரியம்மையோடு தாசியாக்கும் அப்படின்னு ஒன்னும் கருடனுக்கு ஆரம்பத்துல தெரியலை. ஒரு நாளைக்கு கத்ரு தங்கைய கூப்பிட்டா, என்னோடு நண்பர்கள் வசிக்கிற ரமண தீபுக்கு எனக்கொன்னு போனோம்னு ஆசை இருக்கு. நீ என்ன எடுத்துட்டு வேகம் அங்க கொண்டு போய் சேர்க்கணும். என்னோடு 1000 குழந்தைகளை கருடனும் தூக்கிண்டு வரட்டும். அப்படி வினதை கத்ருவையும் கருடன் கத்ருவோடு சந்ததிகளான நாகங்களையும் சுமந்துண்டு ரமண தீபுக்கு வந்து சேர்ந்தா. அங்க போயிட்டு கூட கருடனுக்கும் வினதைக்கும் ஒரு சொஸ்ததை கொடுக்கலை. கத்ரு ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணினா.
நிறைய வேலைகள் எல்லாம் செய்ய வச்சா. அடிமைகளை நடத்துற மாதிரி நடத்தினா. கத்ருவுக்கும் புத்திரர்களுக்குமாக நிறைய நிறைய தாசிய வேலைகள் எல்லாம் வினதையும் புத்திரனான கருடனும் செஞ்சு கொடுக்கிற நிலைமை உண்டாச்சு. ஒரு நாளைக்கு கத்ரு தன்னோட புத்திரர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னா, நீங்கள் இப்படி இந்த ரமண தீபிலேயே உட்காராதைக்கு இந்த தீபு ஃபுல்லா நடந்து சுற்றி பாருங்கோ, நடக்கொന്നും வேண்டாம், நீங்கள் உங்களை தூக்கி இந்த கருடனை கொண்டு போய் இந்த தீபெல்லாம் கம்ப்ளீட்டா காட்டி தரத்துக்கு சொல்லுங்கோம் அப்படின்னு அம்மா சொன்னதை கேட்டுண்டு கத்ருவோடு புத்திரர்களான நாகங்கள் கருடனை கூப்பிட்டது. கருடா, எங்களை தூக்கிண்டு இங்க இருக்கிற தீபு ஃபுல்லா சுத்தி காட்டு அப்படின்னு. அதை கேட்டுட்டு சங்கடத்தோடு கூடிட்டு கருடன் அம்மா கிட்ட கேட்டார், இவாளை விட எத்தனையோ வருஷங்கள் கழிஞ்சாக்குமே நான் பிறந்திருக்கேன் அம்மா, அப்படியாக்குமா நான் இவாளோடு தம்பி அல்லவா, நான் இவாளை தூக்கிண்டு இந்த தீபு ஃபுல்லா நடக்கிறதுக்கு சொல்றாளே, அம்மாவும் நிறைய நிறைய வேலைகள் எல்லாம் இவாளுக்கு செஞ்சு கொடுக்கறத நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். இவா என்ன சொன்னாலும் அம்மா மறுபேச்சு பேசாம அனுசரிக்கிறார். அதுக்கான காரணம் என்னவாக்கும் அப்படின்னு புத்திரனான கருடன் வினதை கிட்ட கேட்கிறார். கத்ருவோடு ஏமாத்து வேலைய வினதை கண்ணீரோடு ஓடிட்டு புத்திரனான கருடனுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். அதுல கருடனுக்கு சங்கடமாச்சு. அழாம இருங்கோம் அம்மா, அம்மாவோடு இந்த தாசிய வேலையை நான் நிப்பாட்டுறேன். பிரசவிச்ச அம்மையோடு அபிமானத்தை காப்பாற்ற முடியாத புத்திரன் ஒரு புத்திரனாக்குமா, அம்மாவோடு சங்கடம் என்ன ஆனாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு புத்திரனுக்கு கடமையுண்டு. அம்மாவை ஆறு இன்சல்ட் பண்ணினாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். இப்படியெல்லாம் அம்மாவை சொல்லி சமாதானப்படுத்திட்டு கருடன் நேரடியா கத்ரு கிட்டையும் கத்ருவோடு புத்திரர்கள் கிட்டையும் போய் சேர்ந்தார். பெரியம்மையா இருக்கிற அம்மாவோட அக்காவாக்குமே கத்ரு. பெரியம்மா கிட்ட போயிட்டு கருடன் கேட்டார், பெரியம்மா அதே மாதிரி அந்த கத்ருவோடு புத்திரர்கள் கிட்டையும் கேட்டார், என்னோடு அண்ணாவா இருக்கிற அத்தனை பேரிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், பெரியம்மைட்டையும் கேட்டுக்கிறேன், என்னோட அம்மையை இப்படி அடிமை மாதிரி நீங்களெல்லாம் வேலை பண்ண வைக்கிறீங்களே, அம்மையோடு இந்த அடிமை வேலை நிப்பாட்டுறதுக்கு நான் என்ன வாக்கம் செய்யணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அதுக்கு கத்ரு மறுபடி சொன்னா, தேவலோகத்துல இருக்கிற அமிர்தம் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தானாக்கா, என் புத்திரர்களுக்கு கொடுத்தானாக்கா, உன்னோட அம்மாவோடு இந்த தாசி வேலையை நான் நிப்பாட்டுறேன். அதுக்கப்புறம் உன்னோட அம்மை நீயும் தாசி வேலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட டிலே பண்ணலை கருடன். அம்மா கிட்ட யாத்திரை கேட்டுண்டு அனுகிரகம் வாங்கிண்டு நேர நாகலோகத்துக்கு கிளம்பின. வானமும் பூமியும் குலுக்கீண்டு அந்த பட்சிராஜா பறந்தார். சமுத்திரங்கள் பட்சிராஜாவோடு ரெக்கை அசைவில இளகி மறிஞ்சது. பர்வதங்கள் ஆடி ஒலைஞ்சது. பசி ஜாஸ்தியானோன கருடன் ராட்சசர்களை எல்லாம் கொத்தி சாப்பிட்டார். போற வழியில கஷ்யபனோட ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த ஆசிரமத்துல இருக்கிற அப்பாவை பார்த்து தொழுதார். கஷ்யபன் சொன்னார், குழந்தை, உனக்கு நிறைய பசி இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பசி இல்லாம ஆகிறதுக்கு நான் ஒரு மார்க்கம் சொல்லுறேன். இங்கேருந்து கொஞ்ச தூரம் போனாக்கா ஒரு தடாகம் இருக்கு. அதுல சாபம் கிடைச்ச 2 முனி சகோதரர்கள் பெரிய சரீரம் எடுத்துட்டு ஒரு ஆனையாயிட்டும் ஆமையாயிட்டும் அங்க படுத்துட்டு இருக்கா. அண்ணாவான விபாவசு அப்படிங்கிற முனியோடு தம்பியான சுப்ரதீகன் குடும்ப சொத்து தரணும் அப்படின்னு அவசியப்பட்டான். அண்ணாக்கு அது இஷ்டமாகலை. அதை சம்பந்திச்சு அவா தம்மில கலகமாச்சு.
കുടുംബത്തിലെ പെരിയ ചണ്ടയുണ്ടാന കാരണത്തിനാല് വിഭാവസു തമ്പിയാണ് സുപ്രതീകന് ഒരു ആനയായിട്ട് തീരട്ടും അപ്പടിന്ന് ശപിച്ചാൻ. അടുത്ത വാൾക്ക് കൂടിയും അവകാശപ്പെട്ട കുടുംബസ്വത്ത് സ്വന്തമായിട്ട് തിരിടുന്നതിനാല് അണ്ണാ ഒരു ആമയായിട്ട് തീരട്ടും അപ്പടിന്ന് സുപ്രതീകനും ശപിച്ച. അപ്പടി അവ രണ്ടുപേരുമാക്കും அந்த തടാകത്തിലെ ആനയായിട്ടും ആമയായിട്ടും പടുത്തിട്ട് കിടക്കറ. അവളെ കൊത്തി ചാപ്പിട്ട് അവനോട് പശിയെ നീ അടക്കിക്കോ, அதன் வழி அவளுக்கு சாபமோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு கஷ்யபன் சொன்னார். அப்பாவை தொழுது அனுகிரகம் வாங்கிட்டு கருடன் நேர தடாகக்கரையில போய் சேர்ந்தார். பீமாகார ரூபிகளா இருக்கிற அந்த ரெண்டு ஜந்துக்களையும் கொக்குல கொத்தி எடுத்துட்டு ஒரு பர்வதத்தோடு மேல ஏறி உட்காந்து அவளை கம்ப்ளீட்டா சாப்பிட்டு பசி அடக்கினார். அதுக்கப்புறமா ஜாஸ்தியான தேஜஸோடும் சக்தியோடும் கூடிட்டு தேவேந்திர நகரத்துக்கு யாத்திரையானார். தேவகுருவான ப்ரஹஸ்பதி தன்னோட திவ்ய திருஷ்டியால கருடனோட வரவு கண்டறிஞ்சார். இந்திரன் கிட்ட சொன்னார், தேவலோகத்து நாதனாயிருக்கிற தேவேந்திரா, உங்ககிட்ட இருக்கிற அமிர்த கும்பத்தை எடுத்துக்கிறதுக்கு வேண்டிட்டு கஷ்யபபுத்திரனான கருடன் உடனே இங்க வந்து சேர்ந்துருவார். அதனால கவனமாயிரு, பலவிதமான துர்நிமித்தங்களும் காணறது. கருடன் சாதாரணப்பட்டவன் இல்லை, ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிறவனாக்கும். உடனடியா அமிர்த கலசத்தை சூட்சிச்சு வச்சிருந்த இடத்துக்கு ஓடி போனார் தேவேந்திரன். அங்க இருக்கிற பிரமுகர்களை கூப்பிட்டு அந்த அமிர்த கலசத்தை பாதுகாப்பாயிட்டு வைக்கிறதுக்கு உத்தரவு போட்டார். இதுக்கு முன்னால கேள்வி கேட்பு இல்லாத ஒரு விசேஷ வார்த்தையாக்கும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு பட்சி, ஒரு பறவை இந்த நாகலோகத்துல வந்து நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கிற அமிர்த கும்பத்தை தட்டி கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த தேவலோகத்துல அது வந்துடும் கண்டிப்பா. அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அக்னி, யமன், வருணன், வாயு இப்படி இருக்கிற அஷ்டதிக் பாலகர்களும் சந்திரனும் அமிர்த கலசம் வச்சிருக்கிற அந்த இடத்துல காவல் நிற்கணும். துவாதச ஆதித்யர்களும் ஏகாதச ருத்ரர்களும் அங்க நிற்கணும். அஷ்டவசுக்களும் சப்த மருத்துக்களும் அவளுக்கு துணையாயிட்டு பக்கத்திலேயே நிற்கணும். அஸ்வினி தேவகளும் விஸ்வதேவன்மாரும் பின்பக்கத்துல இருக்கிற இடத்துல நிற்கணும். ஹாஹா ஹூஹூ கந்தர்வர்கள் இந்த சேஃப்டியான படை நகர்ந்து போகாம காப்பாத்தி நிக்கணும். 10 லட்சம் கந்தர்வ படையாளிகள் கருடனை முன்னால கடத்தி விடாதக்கு தடுத்து நிப்பாட்டணும். நம்ம அமிர்தம் சாப்பிட்டவாளாக்கும், அதனால நம்மளாரும் செத்து போக மாட்டோம் அப்படிங்கறத நீங்கள் நினைச்சுக்குங்க. அதனால தேவலோகம் முழுவன் பெரும்பர கொட்டி இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்னு தேவேந்திரன் சொன்னார். சாதாரணமா ஒரு பட்சி, ஒரு பறவை வரது அப்படிங்கறத கேள்வி கேட்டு இந்த தேவேந்திரன் என்னத்துக்காக்கும் இந்த அளவுக்கு பயம் உண்டாகிறதுக்கு காரணம் அது ஒரு சாபத்தோடு கதையாக்கும். அதனாலேயாக்கும் தேவேந்திரனுக்கு இப்படி ஒரு பயம் உண்டாச்சு. இந்திரனுக்கு ஒரு சாபம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கு, அதனாலேயாக்கும் இந்திரனுக்கு இப்படி ஒரு பயம் வந்தது. ஒருக்கா கஷ்யப மகர்ஷி ஒரு யாகம் ஆரம்பிச்சார். அந்த யாகத்துக்கு தேவர்கள் எல்லாம் வந்திருந்தா. யாகத்துக்கு தேவையான சமத கம்புகளை கொண்டு வரத்துக்கு ஆனா டியூட்டியாக்கும் தேவேந்திரனுக்கு கொடுத்தது. சமத கம்புகள் சொன்னாக்கா ஆலங்குச்சி, அரசங்குச்சி இப்படி இருக்கிற பலவிதமான ஹோம குச்சிகள் அப்படின்னு அர்த்தம். தேவேந்திரன் தன்னோடு அனுஜரர்களோடு கூடிட்டு இந்த மாதிரி ஹோமத்துக்கான திரவியங்களை கலெக்ட் பண்றதுக்கு போயிட்டு அந்த சமதங்களும் ஆயிட்டு திரும்பி வரத்த கொஞ்சம் ஜாஸ்தி ஆன மரீஜி தாபசர்கள் அத்தனை பேரும் கூடிட்டு ஒரு சின்ன சமத சுள்ளிய ரொம்ப சிரமப்பட்டு சுமந்து வரத
பார்த்தார். காலோடு பெருவெரில் அளவுக்கு ஹைட் இருக்கிற ஹைட் ரொம்ப கம்மியான முனிகளாக்கும் மரீஜி தாபசர்கள். அவளோட ஆகிருதியும் நடத்தவும் எல்லாம் கூடி பார்த்தோன்னா இந்திரனுக்கு சிரிப்பு வந்தது. வழியில குதிரை குழம்பு மூலம் உண்டான ஒரு குழியில நிறைய தண்ணி இருந்தது. அந்த குழிய கிடக்கிறதுக்கு குதிரையோடு அந்த குளம்படி தாழ்ந்து போற அளவுக்கு பூமியில குழினா அது எந்த அளவுக்கு குழி அப்படின்னு நமக்கு தெரியும். சின்ன ஒரு ஸ்பூனோடு குழி அளவுக்கு தான் அது இருக்கும். அதுல தண்ணி நிறைஞ்சிருந்துட்டு அதை தாண்டறதுக்கே அந்த முனிகள் ரொம்ப சிரமப்பட்டா. சிலவா அந்த குழியில விழுந்து தண்ணி குடிச்சா. அத குடி பார்த்தோன்னே தேவேந்திரனுக்கு ரொம்ப அடக்க முடியாத சிரிப்பு வந்து அட்டாட்டகாசம் போட்டு சிரிச்சான். சின்ன ஒரு எறும்புக்கு ஒரு ஸ்பூன் தண்ணிங்கிறது ஒரு கடல் மாதிரியாக்குமே, அதே மாதிரியாக்குமே இது. அந்த தாபசர்கள் இந்திரனை பார்த்து சொன்னா, நீ ஆக்குமா இந்த தேவலோகத்து ராஜா? அடுத்தவாள பரிகாசம் பண்றது ரொம்ப ரொம்ப நிஷித்தமாக்கும். நரகம் கிடைக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டி கொடியுமாக்கும். அடுத்தவாள இன்சல்ட் பண்றது அப்படிங்கிறது, அடுத்தவாள பரிகாசம் பண்ணி சந்தோஷப்படுற நீ தேவர்களோடு ராஜாவாகிறதுக்கு யோக்கியன் கிடையாது. எங்களோடெல்லாம் உருவத்தை பார்த்துட்டாக்குமே நீ இப்படி சிரிக்கிறாய். இந்த உருவம் எல்லாம் நமக்கு கொடுத்தது பிரம்மாவாக்கும். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை இன்சல்ட் பண்ற மாதிரியாக்கும் உன்னோடு இந்த சிரிப்பு. அதனால நீ இந்திரன் ஆகிறதுக்கு யோக்கியன் கிடையாது. இனிமேல் நீ இந்திரனும் கிடையாது. நல்ல ஒரு இந்திரன் ஆகிறதுக்கு ஒன்னால சாதிக்காது. இந்திரன் கஷ்யபன் கிட்ட சங்கடத்தை சொல்லி கஷ்யபன் மரீஜிகளை கூப்பிட்டு இந்திரனுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு சொல்லிட்டாக்கும். இந்திரனுக்கு மன்னிப்பு கிடைச்சது. கோபத்தோடு கூடிட்டு யாகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாதக்கு மரீஜி முனிகள் கிளம்பி போனா. அதுக்கு காரணம் இந்திரனாக்கும் அப்படிங்கிறது இந்திரனுக்கு தெரிஞ்சது. அந்த மகர்ஷிகள் தபசு செஞ்சானா தன்னோட இந்திர பட்டம் பறிபோயிடும் அப்படின்னு தேவேந்திரன் பயந்தார். அந்த அளவுக்கு தபசக்தி இருக்கிறவாளாக்கும் மரீஜிப மகர்ஷிகள். அதனால தேவேந்திரன் கஷ்யபன் கிட்ட சங்கடத்தை சொன்னார். அந்த உருவத்துல ரொம்ப சின்னமா இருக்கிற முனிகளை கூப்பிட்டு வருத்தி இந்திரனுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கஷ்யபன் சொன்னார். அதுக்கு முனிகள் சொன்னா, கஷ்யபா, அகங்காரம் தலைக்கு ஏறிட்டாக்கும் இந்த இந்திரன் உருவத்துல சின்னவாளாய் இருக்கிற எங்களை பார்த்து நிஸ்சாரமா நினைச்சு கிண்டல் பண்ணினான். சிருஷ்டிகர்த்தாவாய் இருக்கிற பிரம்மா எல்லாரையும் ஒரே மாதிரி சிருஷ்டிக்கிறது இல்லை. சிலவாளுக்கு வெள்ளை கலரு, சிலவாளுக்கு கருப்பு கலரு, சிலவாளுக்கு ரொம்ப ஹைட்டு, சிலவாளுக்கு ரொம்ப ஹைட்டு கம்மி, சிலவாளுக்கு ரொம்ப குண்டா இருக்கிற சரீரம், சிலவாளுக்கு நடக்கவே முடியாது. இப்படி எல்லாம் மக்கவே சிருஷ்டி நடக்கிறது. சிலவாளுக்கு கண்ணு காணாது, சிலவாளுக்கு காது கேட்காது. எல்லாம் திகஞ்சு ஆருமே கிடையாது. இனி எல்லாம் திகஞ்ச ஒரு அழகு இருந்ததுன்னா அவளுக்கு புத்தி அப்படிங்கிறதும் கிடையாது. சிருஷ்டிகர்த்தாவோடு அந்த ஒரு சிருஷ்டி அதையாக்குமே இவன் இன்சல்ட் பண்ணிருக்கான். அதனோட பலன் கொஞ்சமாதும் இந்த தேவேந்திரன் அனுபவிக்கத்தான் வேணும். உங்களோடு புத்திரனாயிட்டு ஜனிக்க போற ஒரு பட்சியால ஒரு பறவையால இவன் அவமானப்பட்டு தோத்துடுவன் அப்படின்னு நாங்க சாபம் போடுறோம். கட்டாயம் எங்களோட சாபம் பலிக்கும் அப்படின்னு மரீஜிப மகர்ஷிகள் சாபம் கொடுத்தா. அதனாலேயாக்குமே இந்திரனுக்கு கிடைச்ச அந்த சாபத்தாலியாக்குமே இந்த கருடனை பார்த்துட்டு இந்திரனுக்கு இந்த அளவுக்கு பயம் உண்டாச்சு. ரொம்ப ரொம்ப உஜ்வலமான பிரகாசம் இருக்கிற சரீரகாந்தியோடு கூடிட்டு இருக்கிற நீண்டு வளைஞ்சு மின்னித்தளங்கிற கொக்குகளோடு கூடி இருக்கிற அழகான வர்ணங்களால பிரகாசிக்கிற ரெக்கைகளோடு கூடி இருக்கிற கருடன் தேவலோகத்துக்கு வந்தோன
தேவர்கள் கருடனை தடஞ்சு நிப்பாட்டினா. தேவேந்திரன் கிட்ட கருடன் சொன்னார், கொஞ்சம் அமிர்து போரும், என்னோட சகோதரங்களுக்கு கொடுக்கறதுக்காக்குமே என்னோட பெரியம்மை என்னோட அம்மைய தாசி வேலையாக்க பண்ண வைக்கிறா. அமிர்து கொண்டு வந்து கொடுத்தானாக்கா தாசி வேலையில இருந்து விடுதலை பண்றேன்னு சொன்னதுனால வந்ததாக்குமே. உங்ககிட்ட எனக்கு எந்தவித விரோதமும் இல்லை. கொஞ்சமா இத்திரி அமிர்து கொடுங்கோ, நான் போயிடுறேன். சண்டைக்கு ஒன்றும் நான் இல்லை. ஆனா நியாயத்தை கேட்டுக்கலை இந்திரன். தேவர்களும் அமிர்து கொடுக்கறதுக்கு ஒத்துழைக்கலை. அதனால பெரிய ஒரு சமரம் அங்க நடந்தது, அத்யுக்ர சமரம். அதை வர்ணிக்கிறதுக்கு 1000 நாக்கு இருக்கிற அனந்தனுக்கு கூடியும் சாத்தியமில்லை. அந்த அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்த யுத்தம் நடந்தது. அங்க அமிர்த கலசம் இருக்கிற இடத்துல நடந்த அந்த யுத்தம் ரொம்ப ரொம்ப கோரமா இருந்தது. அக்னி ஜுவாலங்கள், அதே மாதிரி விஷ காற்று, அங்க எல்லாம் அக்னி பிரளயமாயிட்டு மாறிட்டு தன்னோட அதுல்யமான சக்தி பிரபாவத்தால கருடன் அதெல்லாத்தையும் சரி பண்ணி அந்த அமிர்து வச்சிருந்த இடத்துல போய் கண்ணுல கண்ட அந்த அமிர்த கும்பத்தை தூக்கிண்டு அங்கேருந்து வெளியில வந்தார். கஷ்யபனோடு புத்திரனாயிருக்கிற கருடன், கஷ்யபனோடும் வினதையோடும் புத்திரனான கருடன் அமிர்த கலசவுமாயிட்டு நாகநகரியோடு தேவலோகத்தோடு அந்த கோபுர வாசல்ல வந்தோன வைகுண்டமூர்த்தியாயிருக்கிற சாட்சால் விஷ்ணு பகவான் புன்னகையோடு கூடிட்டு சங்கு சக்கர கதாதாரி ஆயிட்டு கருடனோடு முன்னால பிரத்யட்சப்பட்டார். கருடன் பக்தியோடு கூடிட்டு பகவானோடு பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த பாதங்களை தன்னோடு கொக்கால முத்தமிட்டார். பகவான் கருடன் கிட்ட சொன்னார், பட்சி சிரஷ்டா, உன்னோடு இந்த பராக்கிரம வைபவத்தை நான் பார்க்கறதுக்காக்கும் வந்தேன். அதுல நான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். உனக்கு என்னவாக்கும் வரவேணும் அப்படின்னு சொல்லு, சந்தோஷத்தோடு கூட்டிட்டு நான் அதை தரேன். பகவானே, நித்திய யௌவனமும் அமரத்துவம் மட்டும்தான் நான் ஆகிரகிக்கிறேன். அது மட்டும் இல்லை, பகவானோட ஒரு தாசனாயிட்டு பகவான் கூடவே எனக்கு இருக்கணும், வேற ஒன்னும் எனக்கு வேண்டாம். ஜெகன்மயனான விஷ்ணுதேவன் கருடன் கேட்ட அந்த வரங்களை தானம் பண்ணினார். அதுக்கப்புறமா சொன்னார், மூணாவதாயிட்டு நீ கேட்ட தாசத்துவம் நான் கொடுத்திருக்கேன். நீ என்னோட வாகனமாயிட்டு அதே மாதிரி கொடி அடையாளமாயிட்டும் எப்பவும் வாழணும் அப்படின்னு அனுகிரகம் கொடுத்தார் பகவான். கருடன் மறுபடியும் மறுபடியும் பகவான் நாராயணனை மகாவிஷ்ணுவை கைய கூப்பி தொழுதுண்டு பக்தியோடு கூடி சொன்னார், 14 லோகங்களுக்கும் நாதனான பரமாத்ம ரூபியான விராடு புருஷனாயிட்டு விராஜிக்கிற பகவான நீல கோமல கலேபரம், பகவானோடு அந்த நீல கோமல கலேபரம், அதானது பகவானோடு காயாம்பூ வர்ணத்துல இருக்கிற சரீரத்தை என்னோட முதுகுல சுமந்து நடக்கிற பாக்கியம் எனக்கு உண்டானது என்னோட பூர்வ புண்ணிய சுகிருத பலம் காரணமாக்கும். கருடன் தொழுதுண்டு நிக்கிறத பகவான் அங்கேந்து தன்னோட மாயையால மறைஞ்சிட்டார். அந்த டைம்ல அங்க பதுங்கி வந்து நின்ன தேவேந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தால கருடனோடு சிரசுல அடிச்சார். அதிசக்தமான வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தால அடிச்சிட்டும் கருடனுக்கு ஒன்னும் சம்பவிக்கலை. கருடன் தன்னோட ரெக்கையிலிருந்து ஒரு சின்ன ரெக்கைய விட்டு கொடுத்தார். தேவேந்திரன் கிட்ட கருடன் சொன்னார், என்ன அடிச்சதுல எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. உனக்கு நிறைய குசும்பு பொறாமையெல்லாம் இருக்கு. இந்த தேவலோகத்து இந்திர பதவியில உக்காந்துண்டு அതൊന്നും உனக்கு இருக்க கூடாததாக்கும். அடுத்தவாளோடு நன்மை காணர்த்த உனக்கு பொறாமை உண்டாகிறது.
எத்தனை மகர்ஷிகளோடு தபசையாக்கும் இல்லாம பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீர்கள் நீங்கள். அதனால பொறாமை அப்படிங்கிற குணத்தை நீங்கள் உபேட்சிச்சானா உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு கருடன் இந்திரன் கிட்ட கொடையும் காருண்யத்தோடு கூடிட்டு சொல்றார். உடனடியா தன்னோடு தவறு இந்திரனுக்கு புரிஞ்சு மன்னிப்பு கேட்கிறார். இன்று முதல் நான் உங்களோடு நண்பனாக்கும். നമ്മൾ രണ്ടുപേരും കശ്യപ പുത്രர்களானதுனால அண்ணாவும் தம்பியும் ஆக்கும். அதனால உங்களோடு மகிமைய எனக்கு சொல்லி தெரியப்படுத்துங்கோம் அப்படின்னு தேவேந்திரன் சொல்றார். கருடன் சொல்றார், என்னை பத்தி நான் சொல்றது ரொம்ப புகழ்த்தி சொல்ற மாதிரி இருக்கும். அது ஆத்ம பிரசம்சையாக்கும். ஆத்ம பிரசம்சை தன்னைத்தான் பிரசம்சிக்கிறது அப்படிங்கிறது மரண துல்லியமாக்கும். அவாவாளோட மலத்தை அவாவாளே சாப்பிடுறதுக்கு ஈக்குவல் ஆக்கும் ஆத்ம பிரசம்சை அப்படிங்கிறது. இருந்தா கூட நீங்க கேட்டதுனால நான் கொஞ்சமா சொல்றேன். சப்த சாகரங்களும் சப்த பர்வதங்களும் சப்த பர்வத தீபுகளும் என்னோட ரெக்கையில எடுத்துட்டு பறக்கிறதுக்கான எபிலிட்டி எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தூவலை கொக்கால பறிச்செடுத்து தேவேந்திரனுக்கு கொடுத்தார் கருடன். அந்த ரெக்கைய தூக்கிறதுக்கு கூடியும் தேவேந்திரனுக்கு சாதிக்கலை. இந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கிற தம்பி நீ என்னத்துக்காக்கும் இவ்வளவு சிரமப்பட்டு எங்க யுத்தம் பண்ணி இந்த அமிர்தத்தையும் தூக்கிட்டு போறாய் அப்படின்னு தேவேந்திரன் கேட்கிறார். கருடன் பதில் சொல்றார், தேவேந்திரா கேளேன், ஒரு புத்திரனோட கடமைய நான் செய்யறேன். என்னோட அம்மாவோட சங்கடத்தை பாக்கிறதுக்கு எனக்கு திராணி இல்லை. தாசி வேலை பண்ணறா என்னோட அம்மை. எப்ப பாரு கண்ணீர் தோயரவே மாட்டேங்கிறது. அம்மா கிட்ட இருக்கிற கடமை அதை விட சிரேஷ்டமான ஒரு கர்மவும் தர்மவும் எனக்கு வேற கிடையாது. என்னோட அம்மையான வினதை அம்மாவோட அக்காவான கத்ருவோடு தாசி ஆயிட்டு இருக்கா. அந்த தாசித்துவம் அவசானிக்கணுமானா அமிர்தம் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலயாக்கும் நான் இந்த அமிர்தம் வந்து உங்ககிட்ட கேட்டோன்னே நீங்க தரலை, அதனால யுத்தம் பண்ணினேன். என்னோட அம்மைய தாசித்துவத்திலேருந்து விமுக்தி பண்றதுக்கு வேண்டிட்டாக்கும் நான் இந்த அமிர்தத்தை கொண்டு போய் எடுத்துட்டு போறேன். இந்திரன் சொல்றார், இந்த அமிர்தத்தால விசேஷ விதியாயிட்டு இப்போ ஒன்னும் சாதிக்கிறதுக்கு இல்லை. அதனோட சக்தியும் வீரியவும் கம்மி ஆயிடுத்து. தேவலோகத்தோட மகாத்மியத்துக்காக சிருஷ்டியோடு ஆரம்பம் முதலுக்கு இந்த அமிர்தத்தை இங்க சூழ்ச்சிச்சு வச்சுட்டல்லவோ இருக்கோம். எனக்கு முன்னால எத்தனையோ இந்திரர்கள் வந்தாச்சு. அந்த இந்திரர்கள் எல்லாம் பாதுகாப்பா வச்சுட்டு இருந்த அமிர்தத்தை தான் இப்ப நானும் பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கேன். அதனால இந்த அமிர்தத்தை நீ கொண்டு வைக்கோ, എന്നിട്ട് கத்ரு கிட்ட கொடு. அந்த கத்ருவோட புத்திரர்கள் சாப்பிடறதுக்கு முன்னால அந்த அமிர்தத்தை நான் இங்க தூக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கான ஒரு பர்மிஷனை நீ எனக்கு தரணும். அதோடு கூடிட்டு இந்த அமிர்தத்தை கொண்டு போய் கொடுத்தா அவனோட அம்மையோட தாசித்துவம் இல்லாம போயிடுமே, உனக்கு அம்படத்தானே வேணும். கருடன் சரின்னு சொன்னார். திவ்யமான அமிர்தத்தையும் தூக்கிண்டு கருடன் உடனடியா கத்ரு இருக்கிற அந்த ரமண தீபுக்கு போனார். பின்னாடியே மாயமா மறைஞ்சு ஆரோடு கண்ணிலையும் காண முடியாத ரூபத்துல இந்திரனும் பின்தொடர்ந்தார். கருடன் கத்ரு கிட்டையும் புத்திரர்கள் கிட்டையும் சொன்னார், இதா நீங்கள் கேட்ட அமிர்தம். இனி என்னோட அம்மைக்கு தாசி வேலையை நீங்கள் கொடுக்கப்படாது. எல்லாரும் அந்த சொர்ண குடத்துல இருக்கிற அமிர்தத்தை பார்த்து சந்தோஷத்தோடு கூடிட்டு சத்தமா சொன்ன, உன்னோடும் உன்னோட அம்மையோடும் தாசி வேலை இதோட அவசானிச்சாச்சு அப்படின்னு சொன்னா.
உடனடியா கொஞ்சம் தர்பையை எடுத்து கீழே விரிச்சா அந்த அமிர்த கலசத்தை அதுக்கு மேல வச்சுட்டு எல்லாரும் குளிக்கிறதுக்கு போனா. அந்த டைம்ல மறைஞ்சு அதிருஷ்யனா நின்ன இந்திரன் அமிர்த கலசத்தை தூக்கிண்டு கருடன் கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிண்டு தேவலோகத்துக்கு பிரயாணம் பண்ணினார். சர்ப்பங்கள் குளிச்சு முடிச்சு வந்தோன சுத்தமாயிட்டு அமிர்தத்தை உணர்த்துக்காக்குமே இந்த குளிக்க போனது. திரும்பி வந்தோன அமிர்தமும் இல்லை, அமிர்த வச்சிருந்த இடத்துல அந்த பாத்திரமும் இல்லை. அவ സ്റ്റാച്യു മാതിരി നിന്ന കദ്രു ചൊന്ന അമൃത കുംഭം തിരുടീണ്ട് പോനത് ഇന്ദ്രനാക്കും. എന്നോട് മനക്കണ്ണാല ഞാനത് കണ്ടേൻ. വിനതയെ നമ്മൾ ഏമാത്തിനോമില്ല. ഇപ്പൊ നമ്മളെ ഇന്ദ്രനും ഏമാത്തിനാർ. ഒരുത്തരെ നമ്മളെ ഏമാത്തിനോம்னா നമ്മളെ ஏமாத்துறதுக்கு வேற யாராவது இருப்பா. அதுதான் இங்க நடந்திருக்கு. அந்த டைம்ல நாகங்கள் என்ன பண்ணிட்டு அப்படின்னாக்கா அந்த அமிர்த கலசம் வச்சிருந்த இடத்துல அடியில தர்பைய வச்சு அதுக்கு மேல இல்லவோ அமிர்த கலசத்தை வச்சது. அப்போ அந்த அமிர்த கலசம் வச்ச இடத்துல இருக்கிற தர்பைய நாகங்கள் போய் நக்கிட்டு ஏதாவது சின்ன ஒரு டிராப் அமிர்தமாவது கீழே சிந்தி இருந்தா அது நாக்கில பட்டுதுன்னா பின்ன நமக்கு மரணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தர்பையோடு வனை ஷார்ப்பான அந்த அக்ரம் பட்டு நாகங்களோட நாக்கு ரெண்டாயிட்டு பிளர்ந்தது. அம்மேலேந்து பாம்புகள் ரெண்டு நாக்கு இருக்கிற ജീവികളായിട്ട് മാറിയിട്ട് അതാക്കും இந்த கத்ரு புத்திரர்களோடு ஒரு விவரணம். இங்க கத்ருக்கு 1000 புத்திரர்களாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கஷ்யபனுக்கும் கத்ருவுக்குமா பிறந்தது 1000 நாகங்கள். கஷ்யபனுக்கும் வினதைக்குமா பிறந்தது 2 புத்திரர்கள். அதுல ஒரு புத்திரன் ஆதித்யனோடு சாரதியாயிட்டு அருணனாயிட்டு மேல பறந்து போனார். ரெண்டாவது புத்திரனாக்கும் கருடன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப முக்கியமான ஒரு சில நாகங்களோட பேரையும் பார்க்கலாம். நாகங்களோட எல்லா நாமங்களும் சொல்லறதுக்கு ஆராலையும் சாத்தியமில்லை. இருந்தா கூட பிரதானமா இருக்கிற ஒரு சில பேர்கள் சொல்லலாம். மொத்தம் சர்ப்பங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தானாக்கா 1000 நாகங்கள் அப்படிங்கிறது கத்ருவுக்கு பிறந்த புத்திரர்களாக்கும். சர்ப்பங்களோடு அப்ராக்சிமேட் ஆன ஒரு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தானாக்கா 3 கோடியில ஜாஸ்தி, 3 கோடிக்கு மேல. கத்ருவோடு பெரிய புத்திரனோட பேரு அப்படிங்கிறது அனந்தன். வாசுகி அப்படிங்கிறது 2வது புத்திரன். 3வது புத்திரனோட பேராக்கும் പരീക്ഷിത്ത് മഹാരാജാവ കടിച്ച തക്ഷകൻ. തക്ഷകനാക്കും ഉദംഗ മുനിയോട് കയ്യിലേന്ത് കർണകുണ്ടലങ്ങളെ തിരുടിനത്. 4வது നാഗത്തോട് പേരാക്കും കാർക്കോടകൻ. 5வது പുത്രനാക്കും മഹാപത്മൻ. அப்படி ക്രമമായിട്ട് പത്മൻ, ശങ്കപാലൻ, നഹുഷൻ, കാളിയൻ, ഐരാവതൻ, മണിനാഗൻ, പിംഗലൻ அப்படின்னு 1000 പേരുകൾ. 1000 കുഴന്തകൾക്കും 1000 പേരുകളെ കദ്രു കൊടുത്ത. അവളോട് സന്തതി പരമ്പരകൾ വർദ്ധിച്ച് 3 கோடிக்கு மேல வந்துடுத்து. அவளில சிலவா பக்தர்களாவும் இருக்கா, சிலவா ரொம்ப ரொம்ப நல்லவாளாயிட்டும் இருக்கா, சிலவா குருவலாயிட்டும் இருக்கா, உக்ர மூர்த்திகளாயிட்டும் இருக்கா, பொறுமை இருக்கிறவா இருக்கா. இப்படி மனுஷால எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கோமோ அதே மாதிரி இந்த நாகங்களிலேயும் நல்லவாளும் கெட்டவாளும் எல்லாம் இருக்கா. சிலவா வைராக்கியசாலியா இருக்கா, விஷம் இருக்கிறவா இருக்கா, விஷம் இல்லாதவா இருக்கா.
இவாளுக்கு அவளோட அந்த ஒரு பக்தி அப்படிங்கிறது, பணம் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் ஆக்கும், ஆயுசும் டிஃபரெண்ட் ஆக்கும். 1000, 800, 500, 300, 7, 5, 3, 1 இப்படின்னு பணங்கள் இருக்கிறவாளும் இருக்கா. ஆயுசும் டிஃபரெண்டா இருக்கு. அதே மாதிரி அவள்லாம் எங்கெல்லாம் இருக்கானா பல இடத்திலேயுமா வசிக்கிறா. அதாவது வானத்துல செலவாயிருக்கா, சொர்க்கத்துல இருக்கா, பூமியில இருக்கா, பாதாளத்துல இருக்கா, சமுத்திரத்துல இருக்கா, வனங்கள்ல இருக்கா, பர்வதங்கள்ல இருக்கா, மனுஷா இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கா, கோவில்கள்ல இருக்கா, காவுகள்ல இருக்கா, இப்படின்னு விவித ஸ்தலங்களில பிரத்யேகமாயிட்டு அவ இருக்கா. இருந்தாலும் இந்த கத்ருவோட ஒரு சாபம் அங்க அவளுக்கு கிடைச்சது. என் பேச கேட்காத நீங்கள் எல்லாரும் ஆரெல்லாமாக்குமோ மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாள். அப்படி மாட்டேன் மாட்டேன்னு சொன்னவா அத்தனை பேரும் ஜனமேஜயம் செய்யற சர்ப்ப சத்திரத்துல விழுந்து செத்து போட்டும் அப்படின்னு இருக்கிற அந்த அம்மாவோட சாபத்தை அவ எப்பவுமே பயந்துட்டே இருந்தா. அதனோடு பலமாயிட்டு இருக்கிறதுலயே பெரிய புத்திரனா இருக்கிற அனந்தன் தபஸுக்கு கிளம்பினார். கத்ரு அப்படிங்கிற தன்னோட அம்மையோடு ரொம்ப ரொம்ப குருவலான கேரக்டர். அந்த கேரக்டரை பார்த்து மனசு வெந்து மீறி அனந்தன் தபஸுக்கு போனார். கந்தமாதன சைலம், பதரியாசிரமம், புஷ்கரவனம், ஹிமாலயம், விந்தியவனம், கோகர்ணம் இப்படின்னு புண்ணிய ஸ்தலங்கள் மாறி மாறி நிறைய காலம் கடின தபம் அனுஷ்டிச்சார் அனந்தன். கடைசியில பிரம்மா பிரத்யட்சப்பட்டார். உன்னோடு கொடும் தபசால ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன், உனக்கு என்னவாக்கும் வரம் வேணுமானாலும் கேட்டுக்கோ அப்படின்னு அனந்தன் பிரம்மா கிட்ட தலைய குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னார். எனக்கு வாழணும்னு எந்த விதமான ஆசையுமே இல்லாம போயிடுத்து. என்னோட அம்மைக்கும் தம்பிகளுக்கும் அதே மாதிரி ரொம்ப நல்லவளாயிருக்கிற என்னோட சித்தியான வினதைக்கும் அதே மாதிரி எந்த விதமான துஷ்ட சுபாவமும் இல்லாத கருடன் கிட்டையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பாசமாக்கும் இருக்கு. என்னோட அம்மையும் சகோதரங்களும் சித்தியான வினதகிட்டையும் கருடன் கிட்டையும் காட்டுறது அநியாயமாக்கும். அதை பார்த்து பார்த்து எனக்கு வைராக்கியம் உண்டாயிடுத்து. அந்த வைராக்கியத்தை என் மனசுல அடைச்சு வச்சு இப்ப எனக்கு விரக்தி பாவம் வந்தாச்சு. பாபிகளான அவளோடு நடுவிலேந்து எனக்கு விடுதலை வேணும். அவ கூட வாழறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால எனக்கு இனி வாழ வேண்டாம், எனக்கு ஜீவ தியாகம் செய்யணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அதனால எனக்கு கொடுத்த இந்த ஜீவனை திரும்ப எடுத்துட்டு விடுங்கோ, இந்த சரீரத்துக்குள்ள இனி ஜீவன் வேண்டாம் அப்படின்னு அனந்தன் பிரம்மா கிட்ட கேட்கிறார். காருண்யத்தோடு கூடிட்டு பிரம்மா சொன்னார், பக்த உத்தமனா இருக்கிற புண்ணிய நாகசிரேஷ்டா, உன்னோட தபசக்தியால 3 லோகமும் சுட்டெரியறது. நீ சரீரத்தை உபேட்சிக்க வேண்டினவன் கிடையாது. இந்த பூமண்டலம் முழுவதும் உன்னோடு பக்தியோடு மேல தாங்கி நிப்பாட்டிண்டு சாட்சால் ஸ்ரீ நாராயண பக்தனாயிட்டு பகவான் நாராயணனோடு பள்ளி மெத்தையாயிட்டு நீ எப்பவும் வைகுண்டத்துல வாழு. அங்க உன்னோடு சித்தியான வினதையோடு புத்திரனான கருடனும் வந்து சேருவர். கருடன் பகவானோடு கொடியடையாளமாயிட்டும் வாகனமாயிட்டும் இருப்பர். 2 பேரும் ஐக்கியத்தோடு கூடிட்டு பகவானோட சந்நிதியில வாழறதுக்கான ஒரு சாத்தியதை உண்டாகும். நீயும் கருடனும் வைஷ்ணவ அம்சபூதர்களாக்கும். பிரளய காலத்துல இருக்கிற அந்த கல்பத்தோடு கடைசியில இருக்கிற அக்னி ஜுவாலை, அந்த அக்னி ஜுவாலை ஜொலிச்சு நிற்கிறதையும் நீ மட்டும்தான் மிச்சம் இருப்பாய். நீ வேணும் பகவான
மெத்தையாயிட்டு பகவானுக்கு மெத்தையாயிட்டு அந்த சமுத்திரத்துல பிரளய ஜலத்துல பொங்கி கிடக்கிறதுக்கு. அதனால நீ ஆதிசேஷனாக்கும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். இப்படி வரம் கொடுத்து பிரம்மா சத்தியலோகத்துக்கு திரும்பி போனார். அனந்தன் வைகுண்டத்துக்கு போயிட்டு பகவானோட திருமெத்தையாயிட்டும் தீர்ந்தார். இங்க கத்ருவோடும் வினதையோடும் கதைகளும், கத்ரு புத்திரர்களான நாகங்களோடும் வினதையோடு 2 புத்திரர்களோடும் கதைகளை பார்த்தோன இதையும் சேர்த்து நம்ம பார்த்தோம். அவ்வளவுதான்.